இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்னடா ஸ்க்ரீன் ஒரே ஒயிட்டாக இருக்குது அப்படின்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை, பேப்பர் தான் வச்சுருக்கேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 10 பைசா கூட செலவு இல்லாமல் எப்படி ஈஸியாக ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஷீட்டுக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகாது. நம்ம நியூஸ் பேப்பர்லேருந்து சின்ன சின்ன வேர்டு எடுக்கிறது, ஏதாவது பிக்சர் எடுக்கிறது, அதுக்கு நான் மட்டும் பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஜெராக்ஸ் டெக்னிக்கை யூஸ் பண்ணிக்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா VS7 Tech சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம எதை ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இதோ இங்கே இருக்குது பாருங்கள், IPL கிரிக்கெட் போட்டிகள் இன்று தொடக்கம் அப்படின்னு இருக்குல்ல, அதை தான் நம்ம ஜெராக்ஸ் எடுக்க போகிறோம். வாங்க எப்படி ஜெராக்ஸ் எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த எழுத்துக்கு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க பேஜ். இப்போ வாங்க நம்ம ஜெராக்ஸ் எடுக்கலாம். இதுக்கான சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதோ இந்த மெழுகுபர்த்தி தான். இந்த மாதிரி மெழுகுபர்த்தி எடுத்துக்கோங்க. மெழுகுபர்த்தி இருந்தால் நம்ம ஈஸியாக ஜெராக்ஸ் போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எந்த இடத்துல ஜெராக்ஸ் எடுக்கணுமோ அந்த இடத்துல ஒயிட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா மெழுகுபர்த்தி நல்லா தேய்ச்சிக்கோங்க. உங்களால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சிக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு நல்லா தேய்க்கிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா கிளியராக விழும். இது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப ஹெவி யூஸ்க்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது ஒரு பேஜை ஜெராக்ஸ் எடுக்கிறது அப்படிங்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சின்ன சின்ன ஃபோட்டோஸ் பிக்சர்ஸ் எடுக்கிறதுக்கு அந்த மாதிரி இதுக்கு வேணால் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக க்ரையான்ஸ் வச்சு நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த வேக்ஸ் கோட் பண்ணியிருக்க இதை வந்து நம்ம நியூஸ் பேப்பரில் அந்த இது சொன்னோம்ல கரெக்டாக அது மேலே வைங்க. வச்சதுக்கப்புறமேலு இந்த 5 rupees காயின் இருக்குதுல்ல, அந்த காயினை வச்சு அது மேலே நல்லா வச்சு தேய்ங்க. ஓகே, நம்ம இப்போ நல்லா தேய்ச்சாச்சு. இப்போ எப்படி ஜெராக்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், நம்ம நினச்சதை விட நல்லாவே விழுந்துருக்கு ஜெராக்ஸு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல ஏன் சரியாக விழலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடம் பார்த்தீங்கன்னா சரியாக வேக்ஸ் கோட் ஆகிருக்காது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வேக்ஸ் நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இந்த இடம் கரெக்டாக விழுந்திருக்கு. இது என்னடா தலையில இருக்குது அப்படின்னு கேட்காதீங்க. இதுக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா இதோட இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இதே மாதிரி வேக்ஸ் பூசிக்கணும். இன்னொரு சைடும் பார்த்தீங்கன்னா நம்ம வேக்ஸ் கோட் பண்ணியாச்சு. இப்போ இந்த எழுத்து இருக்குல்ல, இதை அப்படியே அந்த பக்கம் திருப்புங்க. திருப்பி பேப்பரை மடிச்சுட்டு அந்த காயின் இருக்குல்ல, காயின் எடுத்து பார்த்தீங்கன்னா லெட்டர் மேலே நல்லா தேய்ச்சி கொடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு எழுத்து வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் ஜெராக்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக விழுந்துருக்கு. இது தலைக்கீழாக இருக்குது, இது பார்த்திங்கன்னா நேராக இருக்குது. நமக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஜெராக்ஸ் பார்த்திங்கன்னா கரெக்டாகவே விழுந்துருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் VS7 Tech சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நீங்கள் எந்த அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் என்னால் பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வீடியோஸ் வந்து ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு போட முடியும். அதுக்கேற்ற மாதிரி நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.